வெல்கம் டு அரோமா வித் அம்மா கிச்சன் சேனல். நான் வந்து இந்துமதி மருது பாண்டியன். இன்றைக்கி நான் வந்து ஒரு பருப்பு பாயசம், கேரளா பருப்பு பாயசம் பண்ணுறேன். இப்போ ஓணம் ஸ்பெஷல். ஸோ ஃபஸ்ட்டு நான் வந்து என்னோட சேனலில் இந்த பருப்பு பாயசம் வித் தேங்காய் பால் வெல்லம் காம்பினேஷனோட போடுறேன். இது ரொம்ப டேஸ்டியான ஒரு ரெசிபி தான். இது வந்து நைவேத்தியத்துக்கும் நம்ம படைக்கலாம். எல்லாருக்குமே தெரியும் மூங்கால் பாயசம்னா என்னன்னு சொல்லிட்டு. எங்கள் வீட்டில் அது ஹெல்த்தியான ஒரு ரெசிபி. என்னோட சேனல் பிடிச்சிருந்ததுன்னா எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணி, லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல். வாங்க இப்போ நம்ம வந்து ரெசிபிக்கு போகலாம். அரை கப் அளவுக்கு பாசிப்பருப்பு வறுத்ததை நம்ம கழுவி சுத்தம் பண்ணி 10 நிமிஷம் ஊற வச்சு குக்கரில் 4 விசில் வச்சு எடுத்துக்கலாம். அது இந்த மாதிரி வெந்து வந்திருக்கும். இப்போ நம்ம ஒரு கடாய் எடுத்துகிட்டு அதில் நம்ம ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் போட்டுக்கலாம். ஒரு 1.5 அளவுக்கு 1.5 மூடி தேங்காய், 3/4 தேங்காய் அளவுக்கு நான் எடுத்திருக்கேன் ஒரு மிக்சி ஜாரில். அதில் வந்து நம்ம 3 ஏலக்காய் போட்டு 1 டம்ளர் ஃபஸ்ட்டு பால் எடுத்து தனியாக வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் இன்னொரு டம்ளர் தண்ணி விட்டு 2வது பால் எடுத்து வச்சுக்கலாம். 3வது பால் நான் எடுக்கலை, நீங்கள் வேணால் எடுத்துக்கோங்க. இப்போ நெய் சூடாக இருக்கும். அதில் 10 முந்திரி பருப்பு, 10-15 அளவுக்கு திராட்சை நம்ம வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பாலும் ரெடியாக இருக்குது. இந்த நெய் கொஞ்சம் மிச்சம் இருக்கும் அதுலேயே. அந்த நெய்யிலேயே நம்ம பாசிப்பருப்பை நல்லா மசிச்சு போட்டுட்டு அதோட நம்ம 1 டம்ளர் தண்ணி விட்டு கொதிக்க வச்சுக்கலாம். கொஞ்சமாக 1/2 டீஸ்பூன் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா அது பாயில் ஆன பிறகு நம்ம வெல்லம் சேர்த்துக்கலாம். 1 கப் அளவுக்கு நான் வெல்லம் எடுத்திருக்கேன். 1/2 கப் பாசிப்பருப்பு, 1 கப் வெல்லம். நீங்கள் நிறையா வேணும்னா 1 கப் பாசிப்பருப்பு, 2 கப் வெல்லம் எடுத்துக்கோங்க. எந்த அளவுக்கு எடுக்கிறீங்களோ அதோட 2 பங்கு வெல்லம். இப்போ சேர்த்துட்டு நல்லா பாயில் ஆகட்டும். நல்லா கொதித்து மிக்ஸ் ஆகி வந்த பிறகு நம்ம வந்து 2வது பால் எடுத்து வச்சுருக்கோம்ல, அந்த 1 டம்ளர் பாலை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அதுவும் நல்லா அதை ஆட் பண்ணி நல்லா கொதித்து வந்த பிறகு நம்ம ஃபஸ்ட்டு பால் ஆட் பண்ணிக்கலாம். இது 2வது பால். நம்ம இது நல்லா கொதித்து வந்த பிறகு தான் நம்ம ஃபஸ்ட்டு பால் ஆட் பண்ணணும். இது கிட்டத்தட்ட ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் கொதிச்சா தான் அது நல்லா திக்காகி நல்லாயிருக்கும். அதுக்கப்புறமா நம்ம ஃபஸ்ட்டு பால் ஆட் பண்ணலாம். இது கொதிக்க ஆரம்பித்த உடனேயுமே கொஞ்சம் பொங்கி வரும்போதே நம்ம நிறுத்திடலாம். அப்போ தான் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். இப்போ இது கூட நம்ம வறுத்து வச்ச முந்திரி பருப்பு, திராட்சையை ஆட் பண்ணிக்கலாம். வேணும்னா நீங்கள் வந்து கொஞ்சம் ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம். ஃப்ளேவர் கம்மியாக இருந்த மாதிரி இருந்தது, அதனால் நான் பொடிச்சு வச்ச ஏலக்காயும் கொஞ்சம் போட்டுக்கிறேன். ஆல்ரெடி நான் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். உப்பு சேர்த்தா தான் இந்த ஸ்வீட் வந்து என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். ரொம்ப ஸ்வீட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இது நான் ஓணம்காக நான் செஞ்சுருக்கேன். இதோட நம்ம லாஸ்ட்டாக இறக்கி வைக்கும் பொழுது 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கலாம். சூப்பராக ஒரு பாசிப்பருப்பு பாயசம்.